பிரைஸ் லார்ட். ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதர் போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. யாரும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நம்மளை ஒருபோதும் வச்சிடல. எல்லார் மத்தியிலையும் நான் இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறாரு. இந்த நாளில் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எரேமியா 30:17 விசாரிப்பார், யாரும் இல்லாமல் தள்ளப்பட்டவன் என்று நீ இருந்த அப்படின்னா நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. நல்ல ஒரு குட் ஹெல்த்தை கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து உன் காயங்களை ஆற்றுவேன். காயம் நார்மலாக உடம்புல ஏற்பட்ட காயமாக இருந்தால் நம்ம எதனா ட்ரீட்மெண்ட் பார்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் மனிதனுடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட காயத்தை ஆற்ற யாராலையும் முடியாது. அதை ஆற்ற யாராச்சும் வந்தால் கூட அது உள்ள எக்ஸ்ட்ரா பேசி இன்னும் காயப்படுத்துவாங்களே தவிர்த்து அந்த காயங்களை ஆற்ற யாராலையும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை தள்ளப்பட்டவன், நீ ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை, உன்னால் என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு உன்னை தள்ளப்பட்டவன் அப்படின்ற நிலையில உன்னை தள்ளி வைக்கும் போதெல்லாம் உனக்கு ஏற்படுகிற காயத்தை ஆண்டவர் இன்று நாளில் மாற்றுவார். உன்னை ஏற்ற காலத்தில் நிச்சயமாகவே இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே சரி, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை பெரிய இடத்துல வைப்பார். அதுக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. அப்போது ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கும்பொழுது உங்களை தள்ளப்பட்டவன், நீ வேஸ்ட்டு, எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலுமே சரி, அவங்க அந்த நாளில் பார்த்து உங்களை ஆச்சரியப்படுவாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு காயங்களை ஆற்றுகிறவராக இருக்காரு. கர்த்தரை நம்புங்க. காட் பிளஸ் யூ ஆல்.